வணக்கம். கொஞ்ச நாளாகவே ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நானும் நினைக்கிறது இது உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணணும்னு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது நாமளே பேசிக்குவோம், இதை கொஞ்சம் உங்கள் கூட பேசுவோமே அப்படின்ட்டு தான். அதாவது உடம்பை குறைப்பதற்கு 1000 வழிகள் இருக்குது. அதில் உணவு கட்டுப்பாடு, பயிற்சி, ஜாக்கிங், வாக்கிங் அப்படின்னு நிறையா இருக்குது. இதில் நிறையவே இதில் ரீல்ஸ் போடுறாங்க. அதாவது டேஸை வச்சுக்கிட்டு இந்தந்த ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. அது ஒரு வகை. அது நம்மளும் ட்ரை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஃபுட்டு தானே ப்ரிப்பேர் பண்ணி அது மாதிரி பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் ஜிம்முக்கு போகிறாங்க பாருங்கள் லேடிஸ். ஜிம்முக்கு போகிறாங்க. நீங்கள் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், உங்களை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஜிம்முக்கு போகிறப்போ உங்கள் கூட கேமராமேன் எங்கேருந்துங்க வர்றாங்க? ஆனானப்பட்ட ஸ்போர்ட்ஸ் உமன்ஸையே அங்கங்கே எடுக்கிறானுங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் பார்க்க போயிட்டு அந்த யாராவது ஒருத்தவங்கள வச்சு ஆங்கிளாக எடுக்கிறானுங்க. எடுத்து அதுக்கு ஒரு சேனல் வச்சுக்கிட்டு போடுறானுங்க. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், ஒரு பேட்மிண்டனாக இருக்கட்டும், இல்லை அத்லட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று யாராக இருந்தாலும் எடுத்து அவங்கள போட்டு ரீல்ஸ் போட்டு அதில் காசு பார்க்குறானுங்க. இதில் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஜிம்மில் போய் சேர்ந்துட்டு அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். அதை ஏங்க எடுத்து போடுறீங்க? அது நான் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பண்ணுங்கள், செய்யுங்க. நாங்கள் இதெல்லாம் போகிறோம், இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இத்தனை தடவை இந்த இதெல்லாம் நாங்கள் இவ்வளோ தூரம் வெயிட்டு லிஃப்ட் பண்ணுறோம் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். சரி செய்யுங்க, சரி நீங்கள் மாதிரி போய் கலந்துக்குங்க, நாங்கள் இவ்வளோ வெயிட் குறைஞ்சோன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் ஒர்க்கப் நீங்கள் போயிட்டு அங்கே என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதை உங்களோட உங்கள் காஸ்ட்யூம் உங்களுக்கே தெரியும். அதை எப்படி நீங்கள் ஆள் வச்சு அது என்னங்க நீங்கள் இதில் ஒரு குறைன்னு நீ பேசுகிறியாமான்னு கேட்காதீங்க. கன்றாவியாக இருக்குது, அதனால தான் பேசுகிறேன். இது உங்களுக்கெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. உங்களுக்கு திருப்பி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தானே நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க. ஏதாவது சுதந்திரம்னு சொல்லிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு பண்ணலான்லாம் பண்ணாதீங்க. வீட்டில் செய்யுங்க. ஆண்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. செலவெல்லாம் பார்க்காதீங்க. மாதம் செலவெல்லாம் கிடையாது. அது ஒரே செலவு தான். ஒரு கொடக்கல், ஒரு அம்மி வாங்கி வீட்டில் போடுங்க. வாங்கித்தரேன், நீ ஜிம்முக்கெலாம் போக வேண்டாம், டெய்லி மாவு இதில் அரை, சட்னி குழம்புக்கெலாம் அதில் அரைன்னு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சைலண்ட் ஆயிரும். நீங்கள் என்னமோ தலைவலி தாங்க முடியலன்னு சொல்லி அனுப்பிட்டு அங்கே போய் தான் ஏகப்பட்ட ஒர்க் நடக்குது. கூட ஒரு கேமரா உமனோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரையா வச்சு எடுக்க வச்சு அதை போஸ்ட் பண்ணி அம்மியும் குடக்கலும் வாங்கி போடுங்க, எல்லாம் சரியாயிடும்.